பண்பாட்டை பத்தி நிறைய சொல்ற. நம்ம தமிழ் பண்பாடு நிறைய. சாப்பிடுற பொழுது இலை எப்படி போடணும்? ஈர்ங்கை அது வலது பக்கத்துல வைக்கணுமா. மரத்திலிருந்து வெட்டின பகுதி வலது கை பக்கம் இருக்கணுமா. அப்பூதி அடிகள் புராணத்துல சொல்ற. ஏன்? அது கொஞ்சம் அகலமா இருக்கும், நுனி சின்னதா இருக்கும். அதிகமா சாப்பிட்றதெல்லாம் இந்த பக்கம்தான் இருக்கும், கொஞ்சமா சாப்பிட்றது அங்கே இருக்கும். அதனால அதை ஊறுகாய் அங்கே இருக்கும், அப்பளம் அங்கே இருக்கும், தொன்னை பாயாசம் அதெல்லாம் அங்கே இருக்கும், கறியெல்லாம் இப்படி இருக்கும். அதான் நம்ம பழக்கமா. சேக்கிழார் சுவாமி வீட்டுக்குள்ள உள்ள சண்டை வெளியில தெரியலாமா? தெரியப்படாது. அதுதான் திருநீலகண்ட புயவனார். சரிதானா? நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன் கதையெல்லாம், இப்ப சுருக்கமா சொல்லிக்கிட்டு போறேன். திருநீலகண்டத்து புயவனாருக்கு நீலகண்டம் 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 போகக்கூடாத ஒரு திட்டம் போயிட்டு வந்துட்டாரு. இந்த வீட்டுக்காரி கண்டுபிடிச்சு விட்டா. ஒரே வார்த்தை, தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம். அந்த அம்மா எம்மைன்னுட்டான். எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன்னார். அந்த வரிதான் அற்புதம். கையினால தீண்டது, அப்புறம் மனசுனால கூட நினைக்க மாட்டேன், எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன், ஒன்னை மட்டுமில்லை யாரையும் நினைக்க மாட்டேன். யாரு? இன்பத்துறையில் எளியரானவர். அதுவும் சேக்கிழார் கலாச்சாரம். அவரு கொஞ்சம் ஒரு மாதிரின்னு சொல்றோம்ல, அதை எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? இன்பத்துறையில் எளியரானார். அப்ப இன்பத்துல ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையில வச்ச பக்தியினால எது இவருக்கு ரொம்ப ஆசையோ அதையே மொத்தமா விட்டுவிட்டாரு. அதுவும் வீட்டுக்காரி, அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, ஒரே வீடு, சின்ன வீடு, ஒரே இடம், ஒரே அறை, அங்கதான் படுக்கணும், இளமையான வயசு, அவ்வளதையும் மறந்துட்டாரு. அது வெளியில யாருக்கும் தெரியாதான். அதான் பண்பாடு. அதுக்கு தான் வந்தேன். கலாச்சாரம்னா என்ன? வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை வெளியில தெரியக்கூடாது. அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். ரெண்டு பேருக்கு உறவில்லாதது வெளியில தெரியாம 50-60 வருஷம். இதெல்லாம் சேக்கிழார் சொல்லக்கூடிய சில நுட்பமான செய்திகள். நான் அப்பப்ப சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன ஞாபகம் வருதா? திலகவதியாருக்கு அவர் தம்பிக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? சில ஆண்டுகள், கணக்குப்படி 3 வருஷம் வித்தியாசம். ஒரு குழந்தை பிறந்தா 3 வருஷம் கழிச்சுதான் அடுத்த குழந்தை பிறக்கணும். சேக்கிழார் சொல்ற கணக்கு சில திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின். இதெல்லாம் சில பழக்க வழக்கங்கள், தமிழ் பண்பாடு. இப்ப முக்கியமா ஒண்ணு சொல்லப்படேன். ஒரு 2 வரலாறு இன்னைக்கு எடுத்துக்க போறேன். ஒண்ணு புகழ்ச்சோழர்னு ஒருத்தர். ஒரு மன்னனுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு, இந்த சிவபக்தி உள்ள மன்னன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பண்பாடோடு இருந்திருக்கிறான், சொல்லாத வரலாறு இது வரைக்கும். கருவூரை பத்தி முந்தைய சொல்லியிருக்கேன். திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல கருவூரில் பெருமாடை திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலம். சுவாமிக்கு பேரு ஆனிலையப்பர், பசுபதீஸ்வரர். கருவூர் இப்ப கரூர்னு பேரு. இதான் கருவூர். அந்த பெருமாள் ரொம்ப அற்புதமான திருமேனி. சித்தர், வெகு சித்தர் போற்று கருவூரார். திருவிசைப்பா பாடிய கருவூர் சித்தர் வாழ்ந்த இடம் கருவூர். அந்த இடம், அங்கே ஒரு திருக்கோயில். கருவூரில் தொழுதால் மீண்டும் கருவூருக்கு வர வேண்டாம். வாரியார் சாமி சொல்லுவார், கருவூரில் தொழுதால் மீண்டும் கருவூருக்கு வர வேண்டாம். அடியவர் இடர் தீர்க்கக்கூடியவர் எரிபக்தர்னு அங்க ஒருத்தர் இருந்தார். எரிபக்தர் அடியார்களுக்கு துன்பம் வந்தால் தீர்த்தெடுத்தா மறுவேலை பார்ப்பார். கையில மழுவாயுதம் தூக்கிட்டு தெரிவார். மழுன்னா பார்த்திருக்கீங்களா? சிவபெருமான் மானும் மழுவும் வச்சிருப்பார், பிள்ளையார் வச்சிருப்பார், பரசுராமர் வச்சிருப்பார். மழு இந்த கோடாரி மேல் இருக்கும். அப்படிப்பட்டவர் எரிபக்தர். யாருக்காவது என்னமாவது துன்பம் நட்டா மழுவை தூக்கிட்டு ஓடி போயிடுவார். கரூர் கோயிலுக்குள்ள இருக்கார்.
மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி திறமான பரவாழ்வை தருவாயே நிதியே நித்தியமே நன் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேடே கருவூரில் பெருமாளே. கருவூர்ல பாடின திருப்புகள். கதியே சொற்பரவேடே கருவூரில் பெருமாளே. கருவூர் கோயிலுக்குள்ள எரிபக்தர் சுத்தி சுத்தி வருவார், கும்பிடுவார். சோழ நாட்டு ராஜா, அவனுக்கு புகழ் சோழன்னு பேர். புலிக்கொடி. ஏன் புலிக்கொடி தெரியுமா? புலி ஒரு மிருகத்தை அடிக்குமா. அடிச்ச மிருகம் புலிக்கு வலது பக்கம் விழுந்தா சாப்பிடுமா, இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாதான். இது எப்படி இருக்கு? புலிக்கு மான வெட்கமெல்லாம் இருக்கு, நமக்கு தான் இல்லை. பாத்தீங்களா? அடிக்குமா, வலது பக்கம் விழுந்தா தான் சாப்பிடுமா, இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாதான். என்ன அர்த்தம்? இடது பக்கம் விழுந்தா அதுவா செத்து போச்சுன்னு அர்த்தமா, வலது பக்கம் விழுந்தா இது அடிச்சு அடிக்கல செத்து போச்சுன்னு அர்த்தமா. நான் அடிச்சுதான் சாப்பிடணும், அதைத்தான் நான் சாப்பிடணும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிற பத்தினா புலிக்கொடி யாருக்கு? சோழர்களுக்கு. எந்த புகழ்ச்சோழ மன்னர் புலிக்கொடி பறக்க கருவூருக்கு வர்றார். கருவூருக்குள்ள கோயிலுக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதிக்குது. அவருடைய பட்டத்து யானை முன்னால வந்துருச்சு. பட்டத்து யானைக்கு ரொம்ப மதிப்பு, ராஜாவுக்கு உள்ள மதிப்பு. பட்டத்து யானை மேல 2 பேர் உட்கார்ந்துருக்கான். முன்னால ஒருத்தன், பின்னால ஒருத்தன் வர்றான். ஒரு ஆளு அதுக்கு முன்னால இந்த யானையை அடக்குற அங்குசம் இருக்கு பாருங்க, அங்குசம்னு ஒரு ஆயுதம், அதை தூக்கிட்டு போறான். எத்தனை பேர் போறாங்க? 5 பேர். நல்லா கேட்கணும், இதுக்கெல்லாம் தத்துவம் இருக்கு. 5 பேர் போறாங்க. யானை மேல 2 பேரு, முன்னால ஒருத்தன், பின்னால ஒருத்தன், அங்குசம் தூக்கிக்கிட்டு ஒருத்தன். நமக்கெல்லாம் எது அங்குசம் தெரியுமா? 5 யானை இருக்கு நம்மள்கிட்ட. அவர்கிட்ட ஒரு யானை தானே இருந்துச்சு. நம்மகிட்ட மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 யானை இருக்கு. 5 யானைக்கு அங்குசம் வேணும்ல. நமசிவாய மந்திரம் தான் அங்குசம். நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரம். 5 யானைகள் அடவியுள் வாழ்வன, 5க்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன. 5 யானை அடக்கிறதுக்கு ஒரு கம்பியில 5 கம்பி வேணும்ல, 5 வளையம். அதான் நமசிவாய. சொல்லு 5 யானையும் சொன்னபடி கேட்கும். இப்ப 5 பேர் போறாங்களா, யானை போகுதா, அப்படி கம்பீரமா போகுது பட்டத்து யானை. முன்னால சிவகாமி ஆண்டார்னு ஒரு புண்ணியவன், தினம் கோயிலுக்கு பூ கட்டி கொடுக்கிறவர். அது மாதிரி புண்ணியம் கிடையவே கிடையாது. நினைப்பத வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூமாலை புனைந்தேத்தி நம்மளே பூமாலையை கட்டி கடவுளுக்கு கொண்டே கொடுத்தா அவளது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இங்க ஒரு கோஷ்டி உட்கார்ந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு பூரா பெருமானை நினைச்சு அவருக்காக பூ கட்டுறது. திருப்பதியில போய் பாருங்க, மாலை 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 ஒருத்தர் இதுக்குன்னே உட்கார்ந்து கட்டி அனுப்புறாங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மதுரையிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படியே மலர் போய் ஒரு நாள் முழுக்க அவர் மலர்ல உட்கார்ந்து இருப்பார். அன்னைக்கு பூரா பூ அலங்காரம். பூ அம்பலம் திருவாரூர், பொன்னம்பலம் சிதம்பரம். திருவாரூருக்கு என்ன பேரு? பூ அம்பலம். திருவாரூர்ல பூ அலங்காரம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். சிவகாமி ஆண்டார் பூ கற்றவர். தலைக்கு மாலை தனியா இருக்கு, கழுத்துக்கு மாலை தனியா இருக்கு, சிவபெருமான் கைக்கு மாலை தனியா இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்து 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 பூ கற்றவர் சிவகாமி ஆண்டார். பூ கட்டி பூ குடலைன்னு ஒண்ணு இருக்கும் உயரமா, அதுல வச்சு தோல்ல தொங்க விட்டுட்டு கோயிலுக்குள்ள போறார். சிவபெருமானுக்கு இன்னைக்கு இந்த பூக்களை எல்லாம் சாத்தி பார்க்கணும். சந்தோஷமா போறார். போனா இந்த யானை வேகமா அவரு பின்னால போனது, பூக்குடைய பறிச்சுது, பூவை கீழே போட்டுது, மிதிச்சு முடிச்சு. எப்படி இருக்கு அவருக்கு? தேவேந்திரன் யானை மேல வந்தானா, வெள்ளை யானை மேல. துர்வாச ரிஷி எதிர்த்தாப்பல வந்தாராம். நான் துர்வாசரை பத்தி சொல்லி இருக்கேன். கோபக்கார சாமியார். அவர் வரம் கொடுத்தது கிடையாது, சாபம் தான் கொடுப்பார். வரம் சில பேருக்கு தான் கொடுப்பார். குந்தி தேவிக்கு தான் வரம் கொடுத்தார். மந்திரம் சொல்லு பிள்ளை பிறக்க ஒண்ணு.
அதுவும் பிரச்சனையா போச்சு அவளுக்கு. கர்ணம் பிறந்து பெரும்பாடாகி போச்சு. அது ஒரு பக்கம். அந்த துர்வாச முனிவர் மகாலட்சுமியை கும்பிட்டாராம். மகாலட்சுமி ஒரு பூ கொடுத்தாளாம். மகாலட்சுமி பூ கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்கிக்கிட்டாராம். துர்வாசர் மகரிஷி, அவருக்கு எதுக்கு பூவெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு? வர்ற பொழுது தேவேந்திரன் வெள்ளையான மேல வந்தானாம். ஆகா, தேவராஜா வர்றான், இந்த பூவை அவனுக்கு கொடுப்போம், இது மகாலட்சுமி ஆசீர்வாதம். பூவை கொடுக்க அவன் வாங்கி யானை மேல வைக்கப்படாது. பையில வச்சுக்கோ, இல்ல கையில வச்சுக்கோ. யானை மேல வைக்க, யானை அசைஞ்சு வர்ற பொழுது பூ கீழே விட, யானை அதை மிதிக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பூ வந்தது கோபம் துர்வாசருக்கு. மகாலட்சுமி பிரசாதத்தை காலில் போட்டு மிதிக்கிற, வெள்ளை யானை காட்டு யானையாக போகட்டும். தேவேந்திரா, உன்னுடைய செல்வம், புகழ், பெருமை, ராஜ்யம் எல்லாம் போகட்டும். போச்சுங்க. இப்ப என்ன புரியுது? பூ கொடுத்தா வாங்கி காரில் எல்லாம் போடப்படாது. அவனுக்கு யானை, நமக்கு காரு. ரொம்ப பேர் பெரிய பூமாலை வாங்கி காரில் போட்டுக்கிட்டு போறாங்க. அது காத்தடிச்சு எங்கெங்கயோ பறக்குது. இங்க இந்தியாவில் பண்ணப்படாது. அதை அப்படியே வாங்கி வச்சு வீட்டில் கொண்டே வைங்க. 2 நாளைக்கு அப்புறம் தூக்கி அதை ஒரு செடியில உரமா போட்டுருங்க. அதான் அதுக்குள்ள முறை. கோயில்ல உள்ள பூ அப்படித்தான் செய்யணும், பழக்கம். இப்ப என்ன ஆகி போச்சு? இந்த பூவை எடுத்து காலில் போட்டு மிதிச்சு பிடிச்சு. சிவகாமி ஆண்டாருக்கு தாங்கல. எம்பெருமானுக்குரிய பூ இப்படி ஆகி போச்சே. சிவதா, சிவன்னா சிவபெருமானை சிவதான்னு கூப்பிடுறது. களியானையின் ஈருரியாய் சிவதா, நீ ஒரு யானையத்தானே உரிச்சு தோலா போர்த்திட்டு இருக்க. இப்ப பாரு, இந்த யானை என்ன எந்த பாடுபடுத்தி போச்சு. கடவுள் சிவபெருமான் யானை தோல் போர்த்தி இருக்காரா இல்லையா? களியானையின் ஈருரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா. எளியார்களுக்கு நீதானியா துணை, வெற்றிக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை. அடியார் அடியார் அறிவே சிவதா, அன்புள்ள அடியார்களுக்கு அறிவாய் இருப்பவனே, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. இப்ப மாலையை போட்டுருச்சே, நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு கோயில் வழிபாட்டுக்கு பூமாலை போகாதே, நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை வீணா போச்சு, கொஞ்சம் பத்திரமா கொண்டாந்து இருக்கலாம். கண்ணீர், ரத்த கண்ணீர் விட்டு அழுதார். எரிபக்தர் வந்துட்டார். என்னன்னு கேட்டார். விஷயம் தெரிஞ்சது. வேகமா ஓடினார். யானைக்கு முன்னால போனார். இந்த முன்னால ஒருத்தன் போயிட்டு இருந்தான் பாருங்க, அவன் தடுத்தான். ஒரே வெட்டு அவங்கிற முடிஞ்சு வச்சு. இந்த இது தூக்கிட்டு போனவன், எது? இந்த அங்குசம் தூக்கிட்டு போனவன். முன்னால 2 ஒருத்தன், பின்னால ஒருத்தன் தடுத்தான். அவனையும் வெட்டியாச்சு. யானை துதிக்கையில வெட்டி யானையும் செத்து போச்சு. மேல 2 பேர் இருந்தானே, அவனும் காலி. ஒரு மழுவாயுதம், ஒரு மனுஷன். அது எப்படி சிவனுக்குரிய மலர் மாலையை இவளது மதிப்பு இல்லாம செய்கிறது? மட மட மடன்னு ஏதோ போர்க்களத்துல நடந்த மாதிரி வெட்டி சாச்சிட்டேன். இந்த வாழை மரத்தை வெட்டின மாதிரி 5 பேர் விழுந்துட்டான். பட்டத்து யானை தொடப்படாது யானை விழுந்துருச்சு. ராஜாவுக்கு போய் சொல்லிவிட்டாங்க. புகழ்ச்சோழர் அங்கிருந்து, என்னடா பட்டத்து யானையை பகைவன் வெட்டி விட்டான்ட்டாங்க. அப்படித்தானே சொல்லுவான். நம்ம ஆளு இந்த கதை 1 நடந்தா 9 ஆக்கி விட்டுருவாங்க. ஒண்ணுமே இருக்காது. கண்ணு, காது, மூக்கு அவனவன் வச்சு எப்படியோ ஓடி போயிரும். கடைசியில ஒரு வீட்டுல லேசா ஒரு தீப்பொறி வந்தா ஊரே எரிஞ்சு வச்சுருவாங்க. அது மாதிரி செய்தி போயிடுச்சு. மகாராஜா அங்கிருந்து ஓடி வர்றார். பார்த்தார். செய்தி எல்லாம் சொன்னார்கள். ஆரம் கண்டிகை பூண்ட அடியவர் வீரம் நம்மால் விளம்பும் தகையதோ அப்படின்னு சேக்கிழார் பாடுறார். யாருடைய வீரம்? இந்த எரிபக்தருடைய வீரம். அதான் பெரிய வீரம். செய்தி தெரிஞ்ச உடனே அம்பலவாணர் அன்பர் இத்தனை முனிய என்ன காரணம்? இவர் அம்பலவாணருக்கு அன்பர், சிவனடியார். அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா பூவை புடுங்கி போட்டு இந்த யானை அந்த பூவை இடித்து விட்டது. ஐயோ சிவாபராதம். யாரு? அந்த சோழ ராஜா. ஓடி வந்தான். இவரை பார்த்தான். காலில் விழுந்தான். சாமி, யானையை கொன்னது 5 பேரை கொன்னது போதுமா? பத்தாது. யானைக்கு சொந்தக்காரனா, என்னையும் வெட்டுங்க.
உங்க கையில உள்ள மழுவாயுதத்தான விட்டுனா பாவம், இந்தாங்க என்னுடைய வாளை எடுத்து அதால என்ன வெட்டுங்க. மகாராஜா புகழ்ச்சோழன் இவருக்கு எப்படி இருக்குப்ப, சே இப்படிப்பட்ட ராஜாவுடைய யானையை வெட்டி விட்டோமே தோணுமா இல்லையா? எங்க எவனாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். காலில் விழுந்துட்டான் வெட்டுங்கிறான், உடைவாளை கொடுத்து, இல்லாட்டி அவன் வெட்டிக்குவான் போல தெரியுது. எரிபக்தர் வேகமா உடைவாளை வாங்கிட்டான், இல்லாட்டி அவனை வெட்டிக்கிட்டுருவேன். ராஜா வாங்கி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட ராஜாவுடைய யானையை வெட்டி விட்டேன், நான் இறந்து போறேன். உடைவாளை இவரு எரிபக்தர் வாங்கி வெட்டிக்க போக சத்தம் கேட்டது. சிவபெருமான் வந்து 2 பேரையும் தடுத்தார். 5 பேர் எழுந்தார்கள், யானையும் எழுந்தது. யார் வரலாறு? புகழ்ச்சோழர் வரலாறு. அது என்ன, இந்த யானையை வெட்டினாரே அது என்ன? பூர தத்துவம். இந்த 5 பேரும் நம்ம 5 புலன்கள். யானைங்கிறது ஆணவ மனம், உயிருக்கு ஆரம்பம் ஆணவம் தானே. எல்லாத்தையும் வெட்டியாச்சுன்னு அர்த்தம். அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன சார் கலாச்சாரம், என்ன பண்பாடு வந்தது? இந்த மகாராஜாவை பொறுத்த மட்டும் யாராவது சிவபெருமானுக்கு தவறு செய்தால் அது தன்னுடைய பாவம், தன்னுடைய யானை செய்தால் அது தன்னுடைய பாவம், அதுக்கு தண்டனை நான் அனுபவிக்க வேண்டும். அது அவனுடைய பண்பாடு. அடியார்களுக்கு துன்பம் வருமானால் அதை போய் தடுத்து நான் நிறுத்துவேன், அது எரிபக்தருடைய பண்பாடு. இது அடியார்களுடைய கலாச்சாரம். அதுக்காக நம்ம எல்லாரையும் வெட்ட ஆரம்பிக்க முடியாது, புரியுதா? அவர்களுடைய மனப்போக்கு, அதனால அவர்களுடைய கலாச்சாரம். சேக்கிழார் சொல்லுல கூட பண்பாடு வைப்பார். இப்பத்தான் சொன்னேன், இளமை மீதூர பெற்றார், இன்பத்துறையில் எளியரானார் சொன்னேன். நேர்த்திக்கு ஒண்ணு சொன்னேன், மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதன். முத்தநாதன் வந்து மெய்ப்பொருள் நாயனார் கும்பிடுற பொழுது கத்தியை எடுத்து என்ன பண்ணனா குத்திட்டான்னு நான் சொல்றேன். அவர் சொல்ல மாட்டார், நினைந்த அப்பரிசே செய்தான், நினைச்சதை செஞ்சிட்டான். நான் எப்படி சொல்லுவேன் மெய்ப்பொருள் நாயனார கத்தியால குத்தி விட்டான்னு? சொல்ல மாட்டேன். அதுதான் பண்பாடு, வார்த்தையில பண்பாடு. ஒருத்தரை பார்த்து பசுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாரு, மாடுன்னு சொன்னா முட்டிடுவாரு. 2 ஒண்ணு தானே, வாயில தான் இருக்கு வார்த்தை. ஐயா நீங்க பசு மாதிரி, ஆமாங்கிறாரு. அதுதான் சொல்லு, சொல்ற சொல்லு அப்படி இருக்கணுமா. அதே மாதிரி இன்னொரு காட்சி பாருங்க, எங்க போயிருச்சு அந்த பண்பாடுன்னு. ஒரு ஊர்ல ஏனாதிநாதர்னு ஒருத்தர், நான் சொல்லாத வரலாறுகள் இதெல்லாம், அங்க கிடைக்க 63 வரலாறு. ஏனாதிநாதர்னு ஒருத்தர், அவருக்கு என்ன வேலை? ராஜாக்களுக்கு படை தளபதிகளை உருவாக்கி அவர்களுக்கு போர் பயிற்சி கொடுப்பது இவருக்கு வேலை. வாழ் போர், அந்த காலம் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாழ் போர் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர். அதனால இவருக்கு ரொம்ப ஆள் சேர்ந்தது, நல்லா கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த போட்டிக்கு ஒருத்தன் வச்சான் அதிசூரன், அவனுக்கு பேர். அவன் பேர்ல தான் சூரனே தவிர காரியத்தில் சூரன் இல்லை. அவனுக்கு ஆள் சேரலை. எல்லா படையாளும் இங்கே வந்து நிக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஆள் சேரலை, கோபம் தாங்கல. நமக்கு ஆள் இல்லாம இந்த ஆளு கீரைக்கடைக்கு எதிர்கடை போட்ட மாதிரி போட்டான். ஒருத்தனும் போய் சேரலை. நல்ல வாத்தியார்த்தானே ஆள் போய் சேரும், மோசமான வாத்தியார்ட்டைய ஆள் போய் சேரும். ஒருவேளை எக்ஸாம்ல பாஸ் போடுறேன்னு சொன்னாருன்னா சில பேர் அங்க போய் சேரலாம், இல்லைன்னா எவனும் சேர மாட்டான். அவனுக்கு கோபம் தாங்கல. எப்படியாவது இந்த ஏனாதிநாதரை கொல்ல வேண்டும். இவர் எப்படி தெரியுமா? திருநீர் பூசினா அது சிவபெருமான், காலில் விழுந்துடுவார். வேற ஒண்ணும் வேண்டாம், விபூதி பூசிக்கிட்டு போனா காலில் விழுந்துடுவார். அவனுக்கு தெரிஞ்சு வச்சு தெளிவா என்ன பண்ணா, நெத்தி நிறைய விபூதி பூசணும், 3 விரல்ல பூசணும். ஆணவன் கண்மம் மாயை 3ம் போகணும்டா சாமி, 3 விரல்ல பூசணும். சில பேர் அப்படின்னு இருக்கிறான்,
மூணும் போக மாட்டேங்குது. சில பேர் அப்படின்ட்டு இப்படின்னு இது எதுக்குடா வம்பு? நல்ல நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து அப்பர் சாமி வாக்கு. நிறைய பூசணும் திருநீர். திருநீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. யாரு? மாணிக்க வாசக சாமி. விபூதி பூசாம வந்தான்னா அந்த ஆளை பார்த்து பயப்படு, அவன் பொல்லாதவனா இருப்பான். வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. நல்லா நெத்தி நிறைய விபூதி பூசினான், ஒரு தலப்பா கட்டினான், விபூதி தெரியாம சண்டைக்கு போயிட்டான். முதல்ல போர் பண்ணாங்க 2 பேரு சைட்லயும் உள்ள ஆட்கள். அப்புறம் சண்டையில ரொம்ப பேர் செத்து போறாங்க. வேண்டாம், நீயும் நானும் சண்டை போடுவோம், யாரு தோக்குறா யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். இப்போ ஏனாதிநாதரும் அதிசூரனும் நேருக்கு நேர சண்டை. சேனைகளை எல்லாம் விட்டு ஆள்கிட்ட சேனை வச்சிருந்திருக்கேன். அந்த காலத்துல ஒருத்தரை கிட்ட கேட்ட, அது எப்படி சார் இந்த ஆளுகள்லாம் சேனை வச்சிருப்பாங்க, அந்த ராஜா விட்டுட்டா இருந்தாருன்னு. அப்படி பழக்கம் உண்டு. வணிக பெருமக்கள் படை வைத்திருந்தார்கள். பாண்டிய நாட்டில வியாபாரம் பண்ணக்கூடிய பெருமக்கள் தங்களுக்குன்னு சேனை வைத்திருந்தார்கள். செட்டி நாட்டுல அந்த காலத்திலே தனவணிக பெருமக்கள் வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்குன்னு ஒரு படை இருந்துச்சு. ராஜா மாதிரி ஏழகப்படைன்னு அதுக்கு பேரு. வைரவன் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு. வைரவர் வேகமான மூர்த்தி, அதனால வைரவன் கோயில்ல ஏழகப்படை இருந்ததாக கல்வெட்டுக்கள் பேசுகின்றன. அப்படி எல்லாம் ஒரு படையோட போறது. என்ன வியாபாரி, எதுவும் களவு போகக்கூடாது. அதனால இவங்க 2 பேருக்கும் படைகள் இருந்தன. 2 படைகளும் சண்டை போட்டன. வீணா போயுது, வேண்டாம், 2 பேரும் சண்டை போடுவோம். சரி, ஏனாதிநாதர் ஒரு பக்கம், அதிசூரன் ஒரு பக்கம். நெத்தி நிறைய விபூதி பூசலாம். ஒரு நல்ல துண்டை வச்சு முகம் தெரியாம கண்ணு மட்டும் தெரிகிறாப்பல கட்டிவிட்டேன். சண்டை நடக்குது. ஏனாதிநாதர் அற்புதமா சண்டை போடுறார். இவனால முடியல. என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த தலையில பாருங்க துண்டு, லேசா அப்படி தூக்கி விட்டேன். விபூதி அவர் கண்ணில பட்டுருச்சு. ஐயோ, விபூதி பூசணவன் கூட சண்டை போடலாமா? சிவபெருமான் சண்டை போடக்கூடாது, நிறுத்தலாமா? நிறுத்தணும்ல. நிறுத்திட்டு வாழை தூக்கி போட்டு விட்டா அவன் வெட்டிடுறான். வெட்டிட்டா என்ன சொல்லுவாங்க? நிராயுதபாணிய வெட்டி விட்டான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது புரியுதா? இவரு கையில் இருக்கிற வாளை தூக்கி போட்டுட்டார்னா அந்த அதிசூரன் ஏனாதிநாதரை வெட்டிடுவான். வெட்டிவிட்டா கையில் ஆயுதம் இல்லாதவனை வெட்டுனா பாவம். பழைய காலத்து சண்டை அப்படிங்க. பெண் பேரு வச்சவனோட சண்டை போடப்படாதான். புறநானூற்று காலம். காமாட்சி நாதன்னு பேர் இருந்தாலோ மீனாட்சி சுந்தரம்னு பேர் இருந்தாலோ அவன் கூட சண்டை போடக்கூடாது. இப்ப புரியுதா? தெளிவா புரியுமே. பெண் பெயர் கொண்டால் சண்டை போடக்கூடாதான். எப்படி பெண்ணோட சண்டை போடுறது வேற, அதுவே தப்பு. பெண் பெயர் கொண்டவனோடைய சண்டை போடக்கூடாதுன்னு பழைய காலம். இது விபூதி. அதுவும் எப்படி? கையில ஆயுதம் இல்லாதவனோட சண்டை போடக்கூடாது. அப்ப என்னதான் செய்யலாம்? சண்டை போடுற மாதிரி இவர் பாசாங்கு பண்றார். அவன் என்ன கொல்லட்டும், அதுதாங்க பண்பாடு. அவன் என்ன கொல்லட்டும்ங்கிறது முக்கியம் இல்லை, அவனுக்கு பழி வராம என்ன கொல்லட்டும். அவன் திரும்பி கொல்ல வந்தவன் எப்படியா இவ்வளவு இறக்கான்? சிவனடியார் திருநீறு பூசி விட்டான். யாரா இருந்தாலும் திருநீறு பூசினவன் சிவபெருமான். அதனால அவனுக்கு பழி வரக்கூடாது. சண்டை போடுறாப்புல நடிச்சு அவனால் கொல்லப்பட்டு இறந்தார். யாரு? அதிசூரனால கொல்லப்பட்டு ஏனாதிநாதர் இறந்தார். நான் சொல்லிவிட்டேன் இறந்தார்னு. சேக்கிழார் சொல்ல மாட்டேங்கிறார். கஷ்டமா இருக்கு. அது எப்படி சார் ஒரு அடியவரை நான் சொல்லுவேன்? அந்நின்ற தொண்டர் திரு உள்ளம் ஆரறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான்.
முன்னால நின்ன பாதகன் தான் நினைச்சதை செஞ்சிட்டான், முடிஞ்சு வச்சு. குத்தினான்னு சொல்ல கூட இந்த பண்பாடு இடம் கொடுக்க மாட்டேங்குது. மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன சொன்னார்? இதேதான் சொன்னார். நினைச்சதை செஞ்சுட்டான், நினைந்தக பரிசே செய்தான், இங்கே தன் கருத்தே முற்றுவித்தான். அப்பூதி அடிகளுடைய பிள்ளை இறந்து போயிட்டான். இறந்த பொழுது திருநாவுக்கரசர் கேட்கிறார், சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்கிறார். கேட்ட உடனே என்ன சொன்னாங்க? அவர் அருமையா கேட்கிறார், மூத்த திருநாவுக்கரசு எங்கே? இப்போது இங்கு அவன் உதவான். எல்லாம் மங்கள வார்த்தை. அந்த புள்ள உதவார், செத்து போச்சுன்னு சொல்லல. சொல்லுல பண்பாடு, சொல்லுல நாகரீகம். அடுத்தாப்புல இந்த சந்தனத்தாதி, நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றேன். சிறு தொண்டர் விட்டு வேலைக்காரி சந்தனத்தாதி. சந்தனத்தாதி கதவை திறக்கிறா. இந்த பைரவர் நிற்கிறார். நின்ன உடனே வழிபாடு பண்றான். வீட்டு வேலைக்காரி, நம்ம வீட்டு வேலைக்காரியா இருந்தா அப்படியே திரும்பிடுவா, யாரோ வந்திருக்காருன்ட்டு. நின்று அவரை வழிபாடு பண்ணி உள்ள அம்மாட்ட சொல்லி, அதனால அந்த வேலைக்காரிய சேக்கிழார் எப்படி சொல்றார் தெரியுமா? சந்தனமாம் தையலார். இன்னும் 6 விகுதியா வேலைக்காரிக்கு. நம்ம வீட்டுக்காரருக்கே 6 விகுதி கொடுக்க மாட்டான், வேலைக்காரிக்கு 6 விகுதி கொடுக்கிறாருங்க சேக்கிழார். வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாமென்று சந்தனமாம் தையலார். ஏன் வேலைக்காரிக்கு அவ்வளவு மரியாதை? அவதான் முக்கியமான ஒரு காரியம் பண்ண போறான். இந்த பிள்ளையை அடுத்த உடனே தலைக்கறி ஆகாதுன்னு சிறு தொண்டர் சொல்லிவிட்டார். அவர் தலைக்கறியவும் சமைச்சு வச்சிருந்தார். இந்த சாமியார் வந்து உட்கார்ந்து எல்லா கறியும் இருக்கான்னு கேட்க, தலைக்கறியை மட்டும் ஒழிச்சு விட்டேன்னு அவர் சொல்ல, அதையும் நான் சாப்பிடுவேன்னு இவர் சொல்ல, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? தவிக்கிற பொழுது சந்தனத்தாய் தானே வந்து காப்பாத்துறா, தலைக்கறியவும் நான் சமைச்சு வச்சிருக்கேன். அதனால அவளுக்கு என்ன மரியாதை? அவளுக்கு 6 விகுதி. அப்பர் சுவாமியுடைய அக்காவுக்கு என்ன பேரு? திலகவதி. இல்ல, திலகவதியாள். சேக்கிழார் சண்டைக்கு வந்துடுவார், திலகவதின்னு சொன்னீங்கன்னா. ஒரு 6 விகுதி. 6 விகுதி தானே போட்டு சொல்றான். எல்லாரும் வீட்டுல என்ன சொல்றான்? 6 விகுதி போட்டுத்தான் நம்ம ஜாதியிலேயே பேர் வைக்கிறோம். நாடார், முதலியார், செட்டியார். 6 விகுதி போடுறோமா இல்லையா? போடுறோமா இல்லையா? ராபி சேது பிள்ளையோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிள்ளையார் மேலதான் கோபம்னாரு. என்னையா எல்லாரும் பிள்ளையார அப்படி கும்பிடுறாங்க, பிள்ளையார் நோன்பு நடந்துகிட்டு இருக்கு, ஏன்யா கோபம்னே? முதலியார்னு அவங்க போட்டுக்கிறாங்க, நாடார்னு இவங்க போட்டுக்கிறாங்க, செட்டியார்னு இவங்க போட்டுக்கிறாங்க. நாங்கெல்லாம் பிள்ளையார்னு போட மாட்டாம எங்க பேர அவரு வாங்கிக்கிட்டாரு. ராபி சேது பிள்ளையார்னு சொல்றீங்க என்னங்க? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையார்னு சொல்றீங்க, பிள்ளை மாறுங்கிறீங்க. அநியாயமா இருக்கு. எங்க பேர அவரு வாங்கிக்கிட்டாரு, அதனால பிள்ளையார் மேல எனக்கு கோபம். யாரு? ராபி சேது பிள்ளை. 6 விகுதி போட்டா மரியாதை. திலகவதியாருக்கு மரியாதை. திகழ வரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். சேக்கிழாருடைய வார்த்தை. எல்லாருக்கும் மரியாதை. அடியார்களை அவதாரம் பண்ணினார்னு சொல்லுவார். சுந்தரர், அப்பர், எல்லா சம்பந்தர் 3 பேரையும் அவதாரம் செய்தாரும்பார். பழைய காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு. திலகவதியாருக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது. கலிப்பகையார்னு ஒரு சேனாதிபதி, அவர் சண்டைக்கு போயிட்டார். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு சண்டையில இறந்து போயிட்டார். இந்த பொண்ணு அவர் தான் எனக்கு கணவர்னு அதுக்கப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அப்படி ஒரு பண்பாடு அந்த காலத்துல. திருமணம் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட வேண்டும். 1. அப்படி நிச்சயிக்கப்படுமானால் அவரையே கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2. அவருக்கு ஏதாவது தீங்கு நேருமானால் அதோடு அந்த வாழ்க்கை முடிந்துவிடும். எவ்வளவு கடுமையான பண்பாடு பார்த்தீங்களா திலகவதியாருக்கு. ஒரு பொண்ணு ஒரு கணவர் இறந்ததுக்கு அப்புறம்
அவருடைய கல்லறையை விசிறிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் ஆச்சரியம். பரவாயில்லையே, கல்லறையை விசிறிக்கிட்டு இருக்கியே. அப்ப அவர் உயிரோடு இருந்த பொழுது அவருக்கு எவ்வளவு பணிவிடை செஞ்சிருப்பேன். இப்ப அவரை புதைச்ச கல்லறை மண்ணு, அதை விசிறிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டாங்களாம். இந்த பொண்ணு தெளிவா சொன்னாலாம், அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன், உங்க கல்லறை மண்ணு காயிற வரைக்கும் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த மண்ணு சீக்கிரம் காயணும், அதுக்காகத்தான் விசிறேன். இது நம்ம காலம், அது திலகவதியார் காலம். அவளுக்கு பேரு திலகவதி, ஆனா திலகம் வச்சுக்கல, உலகத்துக்கு திலகமாயிருந்தாள். சேக்கிழார் பண்ணின புரட்சி என்ன தெரியுமா? திலகவதி மாதிரி நம்ம பாஷையில சொல்ல போனா விதவ பொண்ணு, கைம்பணி. அவளை மேல கொண்டே உட்கார வச்சு திருநாவுக்கரசு பெருமானுக்கு உபதேசம் பண்ண வைக்கிறார்னா எங்க கொண்டே வச்சு விட்டார் அவ பெருமைய. உபதேசம் யாரு பண்ணலாம்? மடாதிபதி பண்ணலாம், சன்னிதானங்கள் பண்ணலாம், பெரிய ஞானிகள் பண்ணலாம். திலகவதியார் அங்க கொண்டே உட்கார வச்சார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு திருநாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டாராம். இந்த திலகவதியார் பிறந்ததை சொல்ற பொழுது திலகவதியார் பிறந்தார் என்பர், ஆறு விகுதி போடுவர். இந்த மூவர் பிறந்தாங்கல்ல, சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மூணு பேர் பிறந்ததையும் அவதாரம் செய்தார் என்பர். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின், திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகளுக்கு பின்னால் அலகில் கலைத்துறை தடைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து இவர் அவதாரம் செய்தார். அடியார் இல்லையா, அவருக்கு மட்டும் என்ன பெருமை? அவதாரம் செய்தார். சம்பந்தசாமி பிறந்ததை எப்படி சொல்றாரு? அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல் ஊழிதொரும் தவம் பெருக்கும் ஷண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும், சிவமனா மங்களம், சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அங்கே சுந்தரமூர்த்தி மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். சுந்தரர் பிறந்தது, அப்பர் பிறந்தது, சம்பந்த சுவாமி பிறந்தது, அவளதும் பிறந்தது இல்லையா, திரு அவதாரம் செய்தார். அவதாரம்னா என்ன? மேல இருந்து இறங்கி வர, கீழே இறங்கி வருவது. சிவபெருமானுக்கு தான் அவதாரம் கிடையாது. சிவனுக்கு சமமான முருகனுக்கும் அவதாரம் கிடையாது. பெருமாளுக்கு 10 அவதாரம். ஏன் 10 அவதாரம்? ஒருத்தன் கிணத்துல தண்ணி இறைக்கிற பொழுது மோதிரம் கலண்டு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. மோதிரத்தை எடுக்கணும், விலை மதிக்க முடியாத மோதிரம் கலண்டு விழுந்துருச்சு, எடுக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு ஆள் 10 பேரை கூப்பிட்டேன், ஒவ்வொருத்தனா உள்ள முக்குளிச்சு முக்குளிச்சு வர்றாங்க, எடுக்க முடியல. 9 பேர் முக்குளிச்சு விட்டான். கடைசி 10வது ஆள் உள்ள புகுந்து மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஆள் இப்படி பார்த்தாரு, ஏய் மோதிரம் ஒரு முறை தான் கிணத்துக்குள்ள விழுந்தது, இவங்க 10 முறை கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. சரிதானா? ஒரு மோதிரத்துக்கு ஒரு முழுக்கு, சரிதானா? உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. உடையவனாயிருக்கிற மனுஷன் 9 முறை உள்ள முங்கி 10வது முறை முங்க விட்டு போறத எடுத்துட்டான். அது மாதிரி நம்மள்னா உடைமையா, பெருமாள் உடையவனா,
நம்ம தான் மோதிரமா. மோதிரம் உள்ள விழுந்த உடனே பெருமாள் ஐயோ இந்த பயலை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு 10 அவதாரம் எடுத்தாராம். உடமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு. வேதியர் குலம் சடையனார் இசைஞானியார் பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். அருமையான வார்த்தை. அப்பா கூப்பிட்டு பிள்ளைய இலை எடுத்துக்கிட்டு வாங்குறார், அம்மா கூப்பிட்டு குழந்தைய நல்ல இலை கொண்டுகிட்டு வான்னா அந்த பையன் நேற்று என்ன சொன்னான்? நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். இதான் பையன் வாழ வேண்டிய வாழ்க்கை. இவ்வளவு சொல்லிக்கிட்டே போறேன். நம்ம கலாச்சாரம் பண்பாடு பெரிய புராணத்தில் இருந்து மானக்கஞ்சாரர் பொண்ணுக்கு தலையிலிருந்து 6 அடி உயரத்துக்கு கூந்தல். கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்பா ஒரு சிவனடியார் கேட்கிறாருன்னு வெட்டி கொடுக்கிறார். சந்தோஷமா நிற்கிறான். அது ஒரு மரபு, மறக்காதீங்க. திலகவதியாருக்கு உள்ள பெருமை வேற யாருக்கும் கிடையாது. பெரிய புராணம் 3 பேருடைய சிறப்பு. யாரு 3 பேரு? புனிதவதி, திலகவதி, கமலவதி. ஏன் சார் புனிதவதினா யாரு? காரைக்கால் அம்மையார் தெரியும். அங்க ஒரு பண்பாடு என்ன தெரியுமா? இகவா பருவங்கிறார் சேர்க்கிறார். ஒரு வயசுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. சரி, அதுக்கப்புறம் கணவனோட வாழ்க்கை நடத்துற பொழுது கணவனுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும். சிவபூஜை தனி, கணவன் பூஜை தனி. அந்த அம்மா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. இது பாட்டுக்கு இது, அது பாட்டுக்கு இது. அந்த வாழ்க்கை நோக்கம் அப்படி போயிற்று. இப்ப அது மாதிரி முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்ல போறேன். ஒரு 2 வரலாறு இப்ப சொல்ல போறேன். அந்த 2 வரலாறும் பெரிய புராணத்தில் அற்புதமான வரலாறுகள். ஒன்று, காவிரிப்பம் பட்டணத்துல அந்த காலத்துல 7 வனம். வனம் ஒண்ணு பேரு. இப்ப 2 வனம் மிச்சம் இருக்கு. 5 வனம் தண்ணியில போயிடுச்சு. சாயாவனம், பல்லவ வனம் 2 தான் பாக்கி இருக்கு. 5 வனம், உபவனம் எல்லாம் பழைய மணிமேகலையில படிக்கிறீங்கல்ல, எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. காவிரிப்பூம் பட்டினம் கடல் கொண்டது. வணிக பெருமக்கள் சிறப்பாய் வாழ்ந்த ஊர் காவிரிப்பூம் பட்டினம். அங்க வீட்டுல பூரா கதவு வெள்ளி கதவு போட்டாங்களா. எப்படி இருக்கு? இந்தியாவில் மரக்கதவு போட்டாலே புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பல்பை மாட்ட முடியல வெளியில, நாங்க எடுத்துக்கிட்டு போயிடுவேன். பூரா கதவு பூரா வெள்ளி கதவு போட்டாங்களாம். ராஜாவும் மந்திரியும் வந்து பார்த்தாங்களாம். அது என்ன இவங்கெல்லாம் வெள்ளி கதவு போட்டிருக்காங்க? அரண்மனை கதவு கூட மறந்தான். இந்த வணிக பெருமக்கள் அது எப்படி இவங்கெல்லாம் வெள்ளி கதவு போடுறது? மந்திரி ராஜா கேட்டாராம், இப்ப என்ன செய்யலாம்? மந்திரி ரொம்ப விவரமான ஆளு. நாளைக்கு ஒரு சட்டம் போட்டுருவோம், இந்த ஊர்ல யாரும் வெள்ளி கதவு போடக்கூடாது. தனியா போயிருமில்ல. சட்டம் போட்டாச்சு. 3 நாள் கழிச்சு ராஜாவும் மந்திரியும் வந்து பார்த்தா அத்தனை பேரும் தங்க கதவு போட்டுவிட்டான். கோபம் வருமா வராதா? அதுதாங்க சிலப்பதிகாரம். மன்னர் பின்னோராயிருந்த வணிக பெருமக்களுக்கும் மன்னருக்கும் வந்த சண்டைதான் சிலப்பதிகாரமே. பெருஞ்சண்டையா போச்சு. கடைசியில 7 வனமும் அவங்களுக்கு சொந்தம். 7 வனத்திலையும் பெருமக்கள், தனவணிக பெருமக்கள் வியாபாரம் செய்தார்கள். ஈழத்து உணவும் காளகத்தாக்கமும் அங்க வந்திருக்கு. காளகம்ங்கிறது பல ஊர் சொல்றாங்க. காளகம்னா நம்ம கம்போடியான்னு சில பேர் சொல்றாங்க. நம்ம இதுல மலேசியாவில் ஒரு பகுதி இருக்கு, கிட்டா கிட்டா கெடா கிட்டா, அது ஒரு காளகம்னு சொல்றாங்க. எங்கெங்கேயோ இருந்தே பொருள் வருமா. ஈழத்துணவும் காளகத்தாக்கமும் கங்கை வாரியும் காவிரி பயனும் இதெல்லாம் வந்து கொண்டாந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த 7 வனத்துல ஒரு வனம் பட்டினத்தார் வாழ்ந்த பகுதி, அதான் பல்லவ வனம். அது இன்னைக்கு இருக்கு. பல்லவ வனம் இன்னைக்கு இருக்கு. இந்த பட்டினத்தாருடைய ஊரு பல்லவ வனம் இருக்குல்ல, அதை நம்ம சம்பந்த சுவாமி பாடியிருக்கார். பட்டினத்துறை பல்லவனீச்சரம்.
பட்டினத்துறை பல்லவனீச்சரம் அப்படின்னு பாடியிருக்க. அங்கேதான் பட்டினத்தார் வாழ்ந்தது. ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம் பட்டினத்தாருடைய சமாதி. இன்னைக்கும் பல பெருமக்கள் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு போறாங்க. பல்லவ வனம் போனா மண்பானை வாங்கிட்டு வராங்க. மண்பானை அப்படி ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? கேஸ் அடுப்புக்கெல்லாம் தாங்காது அந்த காலம் மண்பானை. ஏன் வாங்கிட்டு போறீங்க? அருமையான கார், 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி அதுல அந்த ஆட்சி மண்பானையா அடிச்சுட்டு போகுது. எப்படி? ஏன்? அந்த ஆட்சி சொல்லுது, மண்பானையில் பத்து பிடிக்காது. சோறு வடிச்சாலும் சரி, குழம்பு அப்படி வச்சுட்டு போனாலும் சரி, ஓரத்தில் கீழே பிடிச்சுக்குமல்ல, பற்று பிடிக்காது. பேர் பத்துன்னு பேர். சரிதானா? வேலைக்காரி பாத்திரத்துல 10 போக தேய்க்கிறா. சொல்றமா இல்லையா? 10ன்னா என்ன? கீழே சட்டியில முடிச்சுக்கிறோம். தெரியுது இல்ல? பட்டினத்தார் இருந்த ஊரு, பற்றறுத்த பட்டினத்தார் பிறந்த ஊரு. அங்கே உள்ள மண்ணு கூட 10 பிடிக்காம இருக்கான், 10 இல்லாம இருக்கான். அவர் 10 இல்லாம இருந்தாரு, இந்த மண் சட்டி 10 இல்லாம இருக்கு. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பார். உன்பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவரே. அவர் வாழ்ந்த பகுதி பல்லவ வனம். பல்லவ வனத்துக்கு பக்கத்துல சாயாவனம் இன்னைக்கு இருக்கு, போய் பாருங்க. சாயாவனம் அருமையான சிவன் கோயில், ஒரு முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் கையில வில்லோட இருப்பார். வில்லு ராமனுக்கு இல்ல, இதை மாமனார்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாரோ என்னமோ தெரியல. அருமையான வில்லோட இருப்பார். அழகான மூர்த்தி, வில்லேந்திய வேலவன். அவரை பார்த்தா பார்த்த கண்ணை எடுக்க முடியாது. எந்த ஊரு? சாயாவனம். அந்த காலத்துல சாய்க்காடு சம்பந்த சுவாமி பாடுறாருல்ல, பூனாளும் தோல் சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. திருச்சாய்க்காட்டு தேவாரம் சம்பந்த சுவாமி பாடின இடம். சம்பந்தர் காலத்துக்கு முன்னால அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கலாச்சாரம்னா என்ன, பண்பாடு இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறாருங்கிறது ஒரு வகை. இந்த பண்பாட்டுக்கு பிரச்சனை வர்ற பொழுது என்ன செய்யறாங்க? அதுதானே முக்கியம். பண்பாட்டுக்கு பிரச்சனை வருது, அப்ப பண்பாட்டை விட்டுருவோமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோமா? நம்மள அந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை, யாருக்கும் வராத ஒரு சூழ்நிலை ஒரு பொண்ணுக்கு வந்துச்சு. எந்த ஊரு? திருச்சாய்க்காடு. இயற்பகை நாயனார்னு அவருக்கு பேரு. இயலுக்கு பகையானவர். இந்த கடிகாரத்தை கேட்டா கலட்டி கொடுத்துருவேன். கொடுக்கறனா இல்லையாங்கிறது வேற விஷயம். கொடுக்கலாம். சட்டையை கேட்டா கலட்டி கொடுக்கலாம். என் பொண்டாட்டியை கேட்டா கொடுக்க முடியுமா? இது உடைமை, அது உரிமை. சரிதானா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எந்த வரலாற்றிலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவருக்கு என்ன பேரு? இயற்பகை நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் ஒரு வரி ஊற கொடுக்கிறார். எது கேட்டாலும் இல்லைங்க மாட்டாராம். அடியார்கள் வந்து கேட்டா என்ன கேட்டாலும் சரி கொடுத்துருவார். இப்படி ஒரு விரதம். நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டான். நம்மளும் ஒரு பக்கத்துல பெரிய ஆள் தானே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பெரிய ஆளு, அந்த பக்கம் பார்த்தா அவரு பெரிய ஆளு. கொடுக்கறதுல அவரு பெரிய ஆளு, கொடுக்காம இருக்கிறதுல நம்ம பெரிய ஆளு. என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அதனாலதான் அந்த பாட்டு முதல்ல வந்தது. தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியே. அது சாமி கொடுத்த வாக்கு. சிவபெருமான் தியாகேசர் கொடுத்த வாக்கு. அடுத்ததுதான் இவர் பாடினது. திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். அடுத்த வரி என்ன? இல்லையே என்னாத இயற்பகைக்கு மணியே. திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடுத்தாப்புல 2வது வைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் இயற்பகை நாயனார்.
இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிகொளில் சூழ் குன்றையான் விரல் மெண்டற்கடியேன் அல்லி மென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. இதானே பாட்டு. இந்த இயற்பகை நாயனார் யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பார். சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். கேட்க கூடாததை கேட்க போறார். வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிட்டு போவாரா சொல்லாம வந்திருப்பாரா? யோசிங்க. சேர்க்கிறார் கேட்கிறாரு. நானா கேட்கிறேன். இந்த அவன் வீட்டுல போய் அவன் பொண்டாட்டிய கேட்க போறேன் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரா சொல்லாம வந்திருப்பாரா? சொல்லுவாரா? இந்த பாட்டை பாருங்க. ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்றாடுவார் உம்பர் நாயகிக்கு மகுது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம். உடம்புல பாதியா இருக்கிற அம்பாளுக்கு தெரியுமா? தெரியல. தலையில இருக்கிற கங்கைக்கு தெரியுமா? தெரியல. ரெண்டு பேரை ஏமாத்திட்டு இவரு புறப்பட்டு வர்றாராம். எப்படி வேஷம்? தூய நீரு பொன்மேனியில் விளங்க. உடம்பு பூரா நீரு தூய்மையா இருக்கு. தூர்த்த வேடமும். தூர்த்தன்னா தெரியுமா? காமாந்தகாரன். அந்த பக்கத்துல சொல்லுவாங்க மைனர். அந்த காலத்துல பேர் என்ன? மைனர். 99 வயசானாலும் அவர் மைனர் தான். ஒரு ஜிப்பா ஒரு சங்கிலி அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். நம்ம சினிமாக்கள்ல பாக்குறோம்ல. இதுக்கு பேரு தூர்த்த வேஷம். அப்படி போட்டுக்கிட்டு வராரு இந்த ஆளு. யாரு? காமனை எரிச்ச சிவபெருமான். மறக்காதீங்க. பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அடியார்கள் கோயில் வாசல்ல போய் நின்னது அல்ல. ஆண்டவன் அடியார் விட்டு வாசப்படியில வந்து நின்னதுதான் பெரிய புராணத்துக்கு சிறப்பு. எவ்வளவு வீடு, அத்தனை வீட்டுக்கும் உள்ள புகுந்திருக்கார் இவர். என்னென்ன செய்யலாம் அவ்வளவு செஞ்சிருக்கார். இப்போ ஒரு முக்கியமான காரியம் செய்ய போறார். மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். தொண்டர் எதை கேட்டாலும் கொடுப்பார், மறுக்க மாட்டார். அப்படின்னு காட்டுறதுக்காக புறப்பட்டு வந்தாராம். என்ன கேட்டாலும் மறுக்க மாட்டார். புறப்பட்டு வந்தாரா? உமாதேவிக்கு தெரியுமோ தெரியாதோ, கங்கைக்கு தெரியுமோ தெரியாதோ, அதெல்லாம் தெரியாது. வந்துட்டார். வந்து இவர்கிட்ட வந்து நிற்கிறார். இவரு காலில் விழுந்து கும்பிட்டு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? வீட்டை கேட்டாலும் எழுதி கொடுத்துருவார். அதெல்லாம் கொடை மடம்னு பேர். அடியார்களுக்கு அப்படி. இதே மாதிரி கொடை கொடுத்த ஒருத்தன் உண்டு தெரியுமா? ராமனுடைய பாட்டனுக்கு அப்பா அந்த ஆளு. ராமனுடைய பாட்டனுக்கு அப்பா பெரிய சிறப்பான மகாராஜா. யாரு வந்து என்ன கேட்டாலும் இல்லைங்காம உடனே கொடுத்துருவான். அப்படிப்பட்டவன். ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு. என்ன வேணும்னு கேட்டான். உங்க ராஜ்யத்தை கொடுங்கட்டான் அந்த ஆளு. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கேட்கக்கூடாது, ராஜ்யத்தையே கொடுங்கட்டான். கொடுத்துட்டாரு. அப்படியே ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுல போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான். 6 மாசம் ஆச்சு. நாரதர் ஒரு நாள் வந்தார். இந்த கூட இருக்கிற ஆள் சொன்னாரு, மகாராஜா முந்தியெல்லாம் நாரதர் அடிக்கடி வருவார். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து இத்தனை மாசம் ஆச்சு, இன்னைக்கு தான் வர்றாரு. ஒரு சாவியை போட்டு விட்டேன். அப்பவே இப்படி ஆளுங்க இருந்திருக்காங்க. போட்டானா இவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு மகாராஜா, நாரதரை முந்தியெல்லாம் அடிக்கடி வருவீங்களா, இப்ப என்ன இவ்வளவு தாமதமா வர்றீங்க? ஒண்ணுமில்ல மகாராஜா, அரசு மேல தேவலோகத்துல 2 கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஓ கான்ட்ராக்டா? என்ன கான்ட்ராக்ட்? ஒரு கான்ட்ராக்ட். இப்ப இருக்கிற சொர்க்கம் பத்தாதான், புதுசா ஒரு சொர்க்கம் கட்டுறான். யாருக்கு? ராஜ்யத்தை கேட்ட உடனே கொடுத்துட்டு போனானே மகாராஜா, அவனுக்கு ஒரு புது சொர்க்கம். இந்த பழைய சொர்க்கம் எல்லாம் அவனுக்கு தகுதி இல்லையா.
அவன் தகுதிக்கு புது சொர்க்கம் கட்டணுமா. இந்த ராஜ்யத்தையே கொடுத்து விட்டு ஒருத்தன் போனானே, அவனுக்காக புது சொர்க்கம் கட்டு அப்படின்னு சிவபெருமான் கட்டளை. அந்த கான்ட்ராக்டை நான் தான் எடுத்து கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் 2 கான்ட்ராக்ட் சொன்னீங்க, இன்னொரு கான்ட்ராக்ட் என்ன தெரியுமா? என்ன? அவங்கிட்ட இருந்து ராஜ்யத்தை வாங்கினா பாருங்க கொடுத்தேன். ஒரு அயோக்கியன், அவனுக்கு இப்ப இருக்க நரகம் பத்தாதான், புதுசா ஒரு நரகம் கட்டணுமா. அதுக்கு நான் தான் கான்ட்ராக்டர். என்ன புரியுது? நரகமா இருந்தாலும் அவர் தான் கான்ட்ராக்டர், சொர்க்கமா இருந்தாலும் அவர் தான் கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டர் கட்டுற வீடு நரகமா சொர்க்கமாங்கிறது நம்ம தலையெழுத்த பொறுத்தது. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஓடினான், காட்டுக்கு ஓடினான். அந்த மகான் தவத்தில் இருக்காரு, காலில் விழுந்தான். என்னன்னு கேட்டாரு. உங்களுக்காக புதுசா ஒரு சொர்க்கம் கட்டுறாங்களா? சரி, அதை எனக்கு கொடுங்க. என்னங்க, தண்ணியை எடுத்து கொடுத்துட்டேன்ட்டாரு. ராமனுடைய முன்னோர் மனு வம்சத்தில் பிறந்தவர் அவர். அவ்வளவு பெருமை. கேட்டா கொடுக்கிறது பழக்கம், நிறுத்த முடியாது. கொடுத்து பழகின கை அது. அதான் வள்ளலுக்கு அடையாளம். இவர் யாரு கேட்டாலும் சிவனடியாரா இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இப்போ சிவபெருமான் அங்கே இருந்து வந்துட்டார். வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? ஒரே வார்த்தை, மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு. மண்ணு காதல் உன் மனைவியை. சேக்கிழார் வார்த்தை மறக்கப்படாது. நிலையான காதலை உடைய உன் மனைவியை கேட்டு வந்திருக்கிறேன். ஒருத்தரை கேட்டேன், நம்மள்கிட்ட யாராவது இப்படி வந்து கொண்டாட்டிய குடுன்னு கேட்டா நீ என்னையா செய்வ? காலில் விழுந்து கும்பிட்டுருவேன், விட்டுருவேன். யார் பெற்ற துன்பம் பெருகையும் பையகம். அகம்பட்ட பாடு என்ன அப்படி பாடுபட்டிருக்கேன், விட்டா சரி. அப்படி இல்லைங்க. இது யாரு? மண்ணு காதல். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? பஸ்ல நிஜமாங்க, பஸ்ல மார்கழி மாசம் காலையில குளிரும். பஸ்ல கண்ணாடி சாத்திட்டாங்க, கண்ணாடி இறக்கி விட்டுட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு கிராமம், ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துது. அது பக்கத்துல இன்னொரு அம்மா வந்து உட்கார்ந்துது. இந்த முதல்ல உட்கார்ந்த அம்மா கண்ணாடிய இறக்கி விட்டது. இந்த அம்மா சொல்லுது, குளிருது, கண்ணாடியை சாத்து. அது எனக்கு வேர்க்குது, கண்ணாடியை திறந்துதான் விடுவேன். 2 பேரும் சக்களத்தி. அப்ப மூத்த தாரம் இவ, 2ஆம் தாரம். எப்படி? அங்க வந்து சண்டை. அது சொல்லுது மூடு, இது சொல்லுது தர. அது மூத்தது சொல்லுது, கதவை மூடல 5 நிமிஷத்துல நான் செத்து போயிடுவேன். இது கதவை திறந்த 5 நிமிஷத்துல நான் செத்து போயிடுவேன். கண்டக்டர் அங்க இருந்து வந்துட்டேன். என்னம்மா சொல்லிருச்சு 2. இந்த கதவை மூடுனாத்தான், மூடல நான் செத்து போயிடுவேன். அது மூடுனா நான் செத்து போயிடுவேன். இந்த பின்னால ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தேன். ஓய் கண்டக்டர், இங்க வாயா. என்ன? முதல்ல 5 நிமிஷம் கதவை மூடு, அது சாகத்து. அப்புறம் 5 நிமிஷம் கதவை திற, இது சாகத்து. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணுனா இவங்க பொண்டாட்டி புருஷனுக்கு யாரா பதில் சொல்றது? ஓய் நான் தாயா புருஷன். அவன் பட்ட பாட்டை பார்த்தீங்களா? நம்ம கதையா. இந்த வார்த்தை புரியுதாமா? மண்ணு காதல் உன் மனைவி. வாழ்க்கை அப்படி இருக்கணுங்க. புருஷன் பொண்டாட்டி மண்ணு காதல், நிலையான காதல். உடம்ப பார்த்து இல்ல, அழக பார்த்து இல்ல. எத்தனை வயசு, 90 வயசானாலும் புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல வர்ற பொழுது ஏதோ கைலாச காட்சியை பார்த்தாமல் இருக்கா இல்லையா? ஏன் காலில் விழுந்து கும்பிடுறான்? ஏமா வயசானவங்களை ஏன் காலில் விழுந்து கும்பிடுறான்? சிவபெருமானும் அம்பாள் பராசக்தியும். இது அப்படி காதல். மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு. அந்த பாட்டு, அடுத்த பாட்டை பாருங்க. ஆகா, நீங்க என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டீங்கன்னாராம். வேற எதையாவது கேட்டா, அடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கேட்டா அவன் புரியுதா? என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டீங்க அப்பா. திரும்பினார். இந்த பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறான். ரொம்ப மகாலட்சுமி மாதிரி நிக்கிறான்.
உயர்ந்த குணம், அழகான திருமேனி, சின்ன வயசு, பக்தி, இவர் மேல தீரா காதல். இந்த பொண்டாட்டியை பார்த்தா கொடுக்க தோணுமா? சிவபெருமான் தான் இவருக்கு முக்கியம். அதுக்காகத்தான் அப்படி வைக்கிறார் சேக்கிழார். என்ன பண்ணார் தெரியுமல்ல? உன்னை இந்த வந்திருக்கக்கூடிய அடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன். ஒரே வார்த்தை, அவரோடு நீ செல்ல வேண்டும். அவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா? அங்கேதான் சேக்கிழார் நிற்கிறார். அருமையான இடம். இப்போ அந்த பொண்டாட்டி மனசு என்ன பாடுபடுது? ஏயா, நான் என்ன உங்க வீட்டில் இருக்கிற கடைச்சரக்கா வெலைச்சரக்கா என்னை வித்து விட்டு போறதுக்கு? நீ யாரையா விற்கிறதுக்கு? இங்கிலாந்தில் கூட சட்டம் உண்டு தெரியுமா? அவ கையில போட்டிருக்கிற ரிஸ்ட் வாட்சை உடைக்கலாம், அவளை உடைக்கப்படாது. அப்படித்தான் சட்டம். இது என்ன இவளை விற்கிறது? எப்படி அநியாயம் இல்லையோ? அந்த பொண்ணு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணனுச்சா? பண்ணல. ஏன்? கணவன் சொன்னா கேட்கணும். அப்படியே பழகி போச்சு. அப்படி ஒரு தலைமுறை இருந்துச்சு. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. மனைவி அவ சொன்னா கேட்கணும். ஒன்னும் தப்பு இல்லை. ஏதோ யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். அது மாதிரி இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்றா? அந்த பாட்டை கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவேல். இவ்வளவு காலமா நீங்கள் எனக்கு அருள் செய்தீர்கள். இன்னைக்கு இவர் தான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொன்னால் அதுவும் அருள் பண்ணது தான். மருள் இல்லை, இருள் இல்லை, அருள். இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவேல் என் உயிர்க்கு ஒரு நாத. இந்த ஒரு நாத தான் டு பி அண்டர்லைன்டு. என் உயிர்க்கு ஒரு நாத. இந்த உயிருக்கு ஒரே கணவனாய் இருக்கக்கூடிய பெருமானே, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வதை தவிர எனக்கு உரிமை வேற உண்டா? கிடையாது என்று தன் தனி பெருங்கணவரை, தன் தனி பெருங்கணவரை வணங்கி தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். என்ன பண்ணாரு அந்த அம்மா? என்ன சொன்னா? என் உயிருக்கு ஒரு நாத, நீர் எனக்கு இப்படி அருள் செய்தது வாய்க்குமானால் எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உரிமை கிடையாது அப்படின்னு அவரை கும்பிட்டாளாம். அவரு இவளை கும்பிட்டாராம். ஏன்? கொடுத்தாச்சு இல்ல, நீ அவர் சொத்து தானே. பெண்டாட்டியா இருந்தா கும்பிடுற பழக்கம் இல்லை, பப்ளிக்கா சரிதானே? கும்பிடுற பழக்கம் இல்லை. இரணியன் சொல்றான். ஐயா, நான் சொல்லல. கம்பராமாயணத்துல இரணியன் சொல்றான். இரணியன் பிள்ளைக்கு என்ன பேரு? பிரகலாதன். நரசிங்கத்துக்கு வந்த உடனே பிரகலாதன் சொல்றான், கும்பிடு. நானா கும்பிடுறதா? போடா, நான் கும்பிடுறதா? ஊழல் காலத்துல கூட பெண்களை கூட கும்பிட மாட்டேன்டா. யாரு? இரணியன். வணங்குதல் மகளிர் ஊழல் நாடினும் உலகோ என்ன அண்டங்கள் குலுங்கனக்கான். இந்த நரசிங்கத்தை கொன்றுவிட்டு உன்னையும் கொன்றுவிட்டு என் வாடினை தொழுவதல்லால் மற்றவரை கும்பிட மாட்டேன். அங்கே இங்கே இவர் திருப்பி கும்பிட்டானா? ஏன் கும்பிட்டாரு? அடியாருடைய சொத்து, மனைவி இல்லை, கும்பிட. அப்படியே போய் தன் தனி பெருங்கணவரை. இந்த வரியெல்லாம் முக்கியம். எத்தனை கணவர்? தனி ஒத்த கணவர். என்னுயிருக்கு ஒரு நாத அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏன் சேக்கிழார் இந்த வார்த்தை வைக்கிறார்? ஒரு நாத, எனக்கு நீதான் கணவன். இப்ப இவர்கிட்ட என்ன கொடுத்துட்டேன். இவர் கை என் மேல பட்டா நான் பிணமாயிருவேன். என் உயிருக்கு ஒரு நாதன் தான், நீதான். இவர்கிட்ட கொடுத்தா அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் என்ன தொட்டா நான் பிணமாயிடுவேன். அதான சார் அர்த்தம்? இருநாதர் இல்ல, ஒரு நாதர். தன் தனிப்பெருங்கணவரை. ஏன் சார் நினைச்ச உடனே உயிர் போயிருமா கேக்குறீங்கல்ல? போகும். உயிர் மேல கண்ட்ரோல் இருந்தா போகும். ராவணன் இறந்து போயிட்டான். ராவணன் பெண்டாட்டி பேர் என்ன? மண்டோதரி.
கண்ணீர் விட்டு அழுதாள். வெள்ளருக்கஞ்சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமன்றி உயிரிருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒரு அம்பு ஒன்னு தொலைச்சிருச்சு ஐயா, உடம்பு பூரா தொலைச்சிருக்கு, மார்பெல்லாம் தொலைச்சிருக்கு. செத்ததுக்கு அப்புறம் எள்ளும் தண்ணீரை இறப்பாங்களே, அந்த எள்ளு கூட நிக்காதே, அவ்வளவு துவாரமா போச்சே உடம்பு. இது வெள்ளருக்கஞ்சடைமுடியான் உடம்பு கைலாசத்தை எடுத்த திருமேனி. இப்ப எள்ளு கூட இருக்க முடியாம அம்பு தொலைச்சிருச்சே. ஏன் தொலைச்சது? ஒருவேளை சீதையின் மீது வைத்த காமம் உள்ள இருக்கா இருக்கா இருக்கான்னு அம்பு தேடிட்டு போயிடுச்சோன்னு கேட்டா. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சு வந்து பார்த்துட்டு திரும்பிட்டேங்கிறேன். அப்ப வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். தடவியதோ ஒருவன் வாழி. உள்ள சீதையை பற்றிய சிந்தனை இருக்கா இருக்கான்னு தேடிட்டு அம்பு போயிடுச்சுன்னா சீதையை பற்றின சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். சாகிற போது ராவணன் தன்மான வீரனாக செத்தானே தவிர காமாந்தகாரகனாக சாகவில்லை அப்படின்னு அவன் பொண்டாட்டி நிரூபிச்சுட்டான். அது அவதானே சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியுமா? அவதான் சொல்றா, வெள்ளருக்கஞ்சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமன்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அம்பு என்ன தடவிட்ட போகும்? அம்பு குத்துமா தடவுமா? என் புருஷ மேல அம்பு பாஞ்சிதுன்னு சொல்ல அந்த மனசு ஒத்துக்கல. அம்பு என்ன பண்ணுச்சா? தடவியதோ. அவர் மேல எப்படி அம்பு பாயுதுன்னு இவ சொல்லுவா. அந்த அன்பு பேசுது, அம்பு பேசல, அன்பு பேசுது. தடவியதோ ஒருவன் வாழி சொன்னாளா? இந்த பாட்டுல அடுத்த பாட்டு ராவணனார்னு புருஷன் பேர சொல்றான். அது வரைக்கும் சொல்லலைங்க. கடைசி அந்த காலத்திலே பெண்கள் கணவன் பேரை சொல்றது கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் தெரியுமா? சொன்னா அவர் வாய் வழியா வெளியில போயிடுவாராம். மனசுல இருக்கிற புருஷன் வாய் வழியா வெளியில போயிடுவாராம். இப்ப சொல்றாங்க அப்படியாவது போகட்டுமே. சீதா தேவி ராமனை பார்த்தாளாம். பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டாளாம். ராமாயணம். கண்ணை மூடின உடனே தோழி காட்டாலாம். அது என்ன, அவனை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு அவன் என்ன அவ்வளவு மட்டமாவா இருக்கான்? இல்லடி, இந்த கண்ணு வழியாத்தானே உள்ள போனா. ஆமா, வெளியில போக கூடாதுன்னு கதவை சாட்டி விட்டேன்னாலாம். கண் வழி நுழைந்த கல்வனே கொலாம். அதெல்லாம் ராமாயணம், விட்டுருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? மண்டோதரி கடைசியா ஒரு பாட்டு பாடுறான். காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர் தன் கற்பும் ஏந்து புயத்து இராவணனார். செத்து கிடக்கிறான் புருஷன். காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகு. ஜானகியினுடைய பேரழகு. சீதை அழகு இல்லாம மட்டமா இருந்தா ராவணன் கிட்டே போயிருக்க மாட்டான். ஒரு காரணம், கற்புள்ளவளா வர இருந்துட்டான். அது இரண்டாவது காரணம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தான்னா பிரச்சனையே வந்திருக்காது. பாடுறான் பாருங்க. காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தன் கற்பும் ஏந்து உயர்த்து ராவணனார் காதலும். புருஷன் ராவணன் இல்லையா, ராவணனார். அப்பா கடைசி அவனோட தனியா இருக்கிற பொழுது அவனை எப்படி கூப்பிட்டாலோ அந்த பேரை கடைசியா சொல்லிட்டு அப்படியே விழுந்தா உயிர் போயிடுச்சு. ஏந்து உயர்த்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. சீதையினுடைய அழகு, அவளுடைய கற்பு, இந்த ராவணை அவள் மேல வச்ச காதல், இந்த கூனி ஒரு புண்ணியவதி அங்கிருந்து விரட்டி விட்டாலே அது, இந்த கைகேயி வரங்கேட்டாலே அது, இவங்க காட்டுக்கு வந்தாங்களே அது, இதெல்லாம் இந்திரன் தவத்தினால இப்படி ஆகி போச்சே. ராவணனார் நாள்ல விழுந்தா முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோல் உயிர் மேல. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கடைசி காட்சி. கண்ணகி வந்து நின்னா, நிரூபித்து விட்டாள்.
மன்னா நீ பண்ணது தப்பு. பாண்டியன் நெடுஞ்செழியன் பதறி போயிட்டான். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. சிலப்பதிகாரம். என்னை முதலாக கொண்டு இந்த செங்கோல் கோடி விட்டது. இதுவரைக்கும் யாரும் செங்கோலை வளைச்சதில்லை. நான் தப்பு பண்ணிட்டேன். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். என் உயிர் போகட்டும். நானா உயிர் போயிடுச்சான். அவனுக்கு உயிர் மேல கூட கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு உடம்பு மேல கூட கண்ட்ரோல் கிடையாது. மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் படைத்தது கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனன். தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனளே மடமொழி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். நினைச்ச மாத்திரத்திலே அவனும் போயிட்டான், பார்த்த உடனே இவளும் போயிட்டா. அது மாதிரி என்னுயிருக்கு ஒரு நாதன்னா என்ன அர்த்தம்? இவர் என்ன தொட்டார்னா இறந்து போயிடுவேன். நீங்க தான் எனக்கு தனி பெருங்கணவன். அடுத்த வரி தனின்னு என்ன அர்த்தம்? நீ தான் யா, வேற கணவன் கிடையாது. எவ்வளவு தைரியம் அவளுக்கு! இதோட சிறப்பு பாருங்க. எனக்கு என்னவோ இந்த இயற்பக நாயனாரை விட அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரிகிறான். அவளுக்கு தான் பேரு கொடுத்துருக்கணும். அடுத்த காட்சி பாருங்க. கொடுத்துட்டாரா? இந்த வந்த சிவபெருமான் விவரமான ஆள் இல்ல. எப்பா, நீங்கள்லாம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. உன் பொண்டாட்டிய நான் கூட்டிக்கிட்டு போறத பார்த்தா உங்க சொந்தக்காரங்க பூரா வந்து என்னை வெட்டிடுவாங்க. அதனால இந்த ஊரு எல்லாம் தாண்டுற வரைக்கும் துணைக்கு வாய்யா. இது எப்படி இருக்கு? பட்டு புடவை கொடுத்தாளா ஒருத்தி. இவ கொடுத்தவளை பார்த்து கேட்டாளாம், ஒரு பாயை தூக்கிக்கிட்டு என் பின்னாலே வா. ஏன்? நான் உட்கார இடத்துல எல்லாம் பாய விரிக்கணும். உன் பட்டு புடவை கட்டு போக கூடாது. இல்ல, தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தாங்களாம். அது மாதிரி துணைக்கு வா. சரி, கையில வாழ் எடுத்துக்கிட்டாராம். இவர் இயற்பகை முனிவர். முனிவர் தான் பேரவருக்கு. முனிவர்னா பட்டு கடையெல்லாம் விட்டவர். வெளியில வந்தா சொந்தக்காரன் பூரா வந்துட்டான். ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாங்க? சுற்றத்தார் அவ்வளவு பேரும் வந்து ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, நாங்கள் இறந்து போவோமே தவிர இன்னொருத்தனோடு இந்த பெண் போவதை நாங்கள் ஒப்ப மாட்டோம். எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. சொந்தக்காரன்னா அப்படி இருக்கணும். அந்த காலம் அதாங்க. காரைக்கால் அம்மையார் தனியா இருந்தாங்கல்ல, சொந்தக்காரங்கள்லாம் தோல்ல பல்லக்கல்ல தூக்கிட்டு போய் கணவன் இருந்த இடத்துல விட்டுட்டு வந்தாங்க. அதுதான் சொந்தக்காரங்களுடைய கலாச்சாரம், உறவு. அதுக்காகத்தான் இப்போ கூடவே மடிவதன்றி கொடுக்கவும் ஒட்டோம். சொந்தக்காரங்கள் செத்தாலும் சாவமே தவிர இந்த சாமியார்கிட்ட இந்த பொண்ணை கொடுக்கறத ஒத்துக்க மாட்டோம். சண்டை. இயற்பகை செட்டியார் சண்டை போடுறாங்க. அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சி விட்டார். அநியாயம் பார்த்தீங்களா? எல்லாம் முடிச்சுது. இந்த முனிவர் பயந்து போன மாதிரி சிவபிரான் நிற்கிறார். வாங்க, நான் கொண்டே விட்டுட்டு வரேன். எல்லா வரைக்கும் கூட்டிக்கிட்டு போயிட்டார். ஊர் எல்லா வரைக்கும் போயிட்டார். போன உடனே இனிமேல் நீங்க போயிட்டு வாங்க. திரும்பினார்ல, திரும்பி வர்றாருல்ல, ஒரு தரம் திரும்பி பார்க்கலாமா இல்லையா? இத்தனை காலம் கூட இருந்த பொண்டாட்டி. உறவுல உயர்ந்த உறவு எது? கணவன் மனைவி. அதனாலதான் மாணிக்கவாசக சாமிக்கு அவ்வளவு பெருமை. திருஞான சம்பந்தர் கடவுளை அப்பாவா நினைச்சார். அப்பர் சுவாமி கடவுளை தலைவரா நினைச்சார். சுந்தரர் கடவுளை தோழனா நினைச்சார். மாணிக்க வாசகர் கணவனா நினைச்சார். அதனாலதான் திருவாசகம் உருக்கம், திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார். நடராஜா புறப்பாடாகி வர்ற பொழுது ஒரு பக்கம் சிவகாமி, ஒரு பக்கம் மாணிக்க வாசகர். உயர்ந்த உறவு எது? இது சிற்றின்பம், அது பேரின்பம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் சிற்றின்பத்தை கொடுத்தா? இதுவே இவ்வளவு நல்லா இருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிறான். இவன் இதுவே போதும்னுட்டான். ஏணிப்படியே இப்படி இருந்தா மாடி இப்படி இருக்கும்னு கேட்டானா இவன் ஏணிப்படியிலே குடும்பம் நடத்துறேன். அதான் நமக்கு உள்ள வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்ன சொல்றார்? திரும்பி கூட பார்க்கல அந்த பொண்டாட்டி. திரும்பி பார்க்கணுமா இல்லையா? இவ்வளவு காலம் குடும்பம் நடத்தினவள் இல்லையா? இவருக்காக எவ்வளவோ செஞ்சிருப்பாளே. பொய் தரும் உள்ளம் இல்லான்
பார்க்கிலன் போனான். திரும்பி திருப்பி கூட்டிட்டு போக வேண்டாம் ஐயா, ஒரு தரம் பார்க்க விடாதா? நம்ம ஊர்ல பொண்டாட்டிய ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டு அப்ப நான் வரட்டுமா டாட்டா, அப்ப நான் வரட்டுமா டாட்டா. என்ன பஸ் போய் அது ஊருக்கு போற வரைக்கும் இவன் டாட்டா காட்டிட்டு இருக்கான். நான் தப்புன்னு சொல்லலை. இந்த மனுஷன் ஒருத்தட்ட கொடுத்தாச்சே, திரும்பி ஒரு தரம் பார்க்க வேண்டாம் ஐயா. பார்க்கிலன் போனான், பொய் தரும் உள்ளமில்லா. கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான். பொய் தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான். சத்தம் போட்டார் சாமி சிவபெருமான். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம். அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறை ஓலிட்டு மாலயன் தேட நின்றான். வேதங்கள் இவனை பார்த்து ஓலமிடுகின்றன. திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானை பார்த்து ஓலமிடுகிறார்கள். இவன் ஓலம் ஓலம்னு அர்த்தம் தெரியுமா? என்ன காப்பாத்து 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 ஓலமிடுவது. ஓலமறைகள் அறைகின்ற ஒன்றது திருப்புகள். இயற்பகை முனிவா, என்ன முனிவரா? 10 பாசத்தை விட்டவன் தான் முனிவன், விடாதவன் முனிவனே இல்லை. சாமியாருக்கு 4 மாமியார் இருந்தா அவர் சாமியாரே இல்லை, சரிதானே? இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம். அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறை ஓலிட்டு மாலயன் தேட நின்றான். இதுக்குள்ள ஒரு காட்சி சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். இந்த சண்டை நடந்துச்சா இல்லையா? இயற்பகை ஒரு ஆளு, இந்த சொந்தக்காரங்க ஒரு 50 பேர். 50 பேரோட இவர் சண்டை போடுறாரு. சிவபெருமான் பயந்த மாதிரி நின்றாராம். இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, இயற்பகை முனிவருடைய பண்டாட்டி, பக்கத்துல போனாலாம். அந்த வார்த்தையை பாருங்க. மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. சிவபெருமான் பயந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? யா மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்றாள். இறைவனே அஞ்ச வேண்டாம் சொன்னது புரியுதா? முனிவான்னு சொல்லல, சன்னியாசின்னு சொல்லல, துறவின்னு சொல்லல, இறைவனே. கண்டுபிடிச்சுட்டான். வந்தது மிஸ்டர் சிவபெருமான். அது எப்படி சார்? நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். ஆண்கள் எல்லாம், ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். அறிவு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கும், உணர்வு பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் சத்தியம். எம்காம் படிச்ச பொழுது என் கூட ஒருத்தர் படிச்சார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி, ஒரே ரூம்ல 2 பேர் இருந்தோம். பின்னால நான் மதுரைக்கு வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேன், காலேஜ் ப்ரொஃபசர். அவர் என்னை தேடி வந்தார் ஒரு நாள். பழைய ரூம்மேட்டு சென்னையில். என் பண்டாட்டியை கூப்பிட்டு காப்பி கொடுக்க சொன்னேன். காப்பி கொடுத்துட்டு போயிட்டான். வந்தவர் காப்பியை சாப்பிட்டு போயிட்டார். என் பண்டாட்டி உள்ளே இருந்து வந்தா. இந்த ஆள் யாரு? என்னுடைய ரூம்மேட்டு. அவன் பார்வை நல்லா இல்லையே. என்னங்க காப்பி கொடுத்த நேரத்துக்குள்ள இந்த பாரு சொல்லாதே, நல்ல மனுஷன். இப்ப எதுக்கு வந்தாரு? ஒரு 1000 ரூபாய் கேட்டாரு, கொடுத்தேன். சரிதான்னா இன்னைக்கு வரைக்கும் வரல. நம்ம அறிவு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சது. அவனுடைய உணர்வு முகத்தை பார்த்த உடனே இவன் பார்வை நல்லா இல்லையே. நம்புறீங்களா இல்லையா? இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்கேயோ ஒருத்தன் பார்ப்பேன், இந்த பொண்ணு சேலையை இழுத்து விட்டுக்கும். இன்ட்யூஷன். நம்மளும் தான் ராத்திரி தூங்குவோம், வேட்டி கிடந்தா பரவாயில்ல, போன போது யாருக்கு என்ன. புரியுதா? இன்னொன்னு சொல்லட்டுமா? வந்திருக்கிற ராமன் கடவுள் என்று மண்டோதரி உணர்ந்து கொண்டாள். நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான்.
ஆரா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான். அலைகடல்ல தூங்குற நாராயண மூர்த்தி தான் ராமன் அவ சொன்னான். இந்த ராவணன் கேட்கல. கடைசி எல்லாம் முடிஞ்சு பிள்ளை செத்து தம்பிகள்லாம் செத்து தனியா நிக்கிற பொழுது நாசம் வந்துற்ற காலை நல்லதொரு பகையை பெற்றேன். கடைசியில புண்ணியம் என்ன? அறிவு தாமதமாக அறிந்து கொள்ளும், உணர்வு உடனே உணர்ந்து கொள்ளும். ஆண்டவன் போற பொழுது அறிவு வேணுமா உணர்வு வேணுமா? உணர்வு தான் வேணும். அறிவையெல்லாம் தூக்கி ரோட்ல போடுங்க. அறிவு இருந்தா நம்மளை மாட்டி விட்டுரும். உணர்வோடு தான் போகணும். உணர்வு அன்பு. அறிவு 1000 கேள்வி கேட்கும், நம்மளை கொண்டு எங்கேயோ தள்ளி விட்டுரும். அன்பு உணர்வு. பகவான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே. என்ன சொல்றா? இயற்பகை முனிவா ஓலம்னார்ல, அதுக்கு முன்னால இறைவனை அஞ்ச வேண்டாம். அப்போ இந்த இயற்பகையாருடைய அறிவு வந்திருக்கிறது அடியார்னு நினைச்சது. இந்த பெண்டாட்டியினுடைய உணர்வு வந்திருக்கிறது சிவபெருமான் என்று அறிந்து கொண்டு இறைவனேங்கிற வந்தின வார்த்தை. ஏன் வேற வார்த்தை வைக்கப்படாதா? சேர்க்கிறார் அப்படி கொண்டே வைக்கிறார். மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனை அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும். புருஷன் வேற இப்ப சொல்லிவிட்டான். ஏன்? அவர் தான் தள்ளிவிட்டார்ல. இனிமே என்ன? இயற்பகை வெல்லும். அது காத்தான். இயற்பகை வெல்லும். அப்புறம் இவர் சண்டை போட்டாரு, ஜெயிச்சுட்டாரா? அவர் ஓலம் ஓலம்னாரா? இவர் என்ன நினைச்சாரு? இன்னும் யாரோ சொந்தக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. வேகமா திரும்பினார்ன சிவபெருமான் அப்படியே காட்சி கொடுத்தார். அந்த முனிவரை காணோம், சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு இப்படி பார்க்கிறார், அம்பாளோட காட்சி. அவர் விவரமான ஆளு. நீயும் உங்க வீட்டுக்காரியும் திருத்தொண்டு செய்தால் நானும் எங்க வீட்டுக்காரியோட காட்சி கொடுப்பேன். நீ உங்க வீட்டுக்காரி உன் பிள்ளை 3 பேரும் திருத்தொண்டு செய்தால் நானும் உமையவளும் முருகப்பெருமானுமா காட்சி கொடுப்போம். கரெக்டா காட்சி கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா? உங்க வீட்டுல இருந்து கல்யாண அழைப்பு வந்துச்சு, போஸ்ட்ல வந்தா நானும் போஸ்ட்ல வாழ்த்து அனுப்பிச்சுட்டு விட்டுருவேன். ஆமா, நீங்க அங்க இருந்து வந்து கூப்பிட்டா நான் மட்டும் வருவேன். நீங்களும் உங்க வீட்டு அம்மா வந்து கூப்பிட்டா என் மனைவியையும் கூட்டிக்கிட்டு வருவேன். நீங்க உங்க வீட்டு அம்மா, உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு நாய்க்குட்டி எல்லாரும் வந்து கூப்பிட்டா நானும் மொத்தமா உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். சிவபெருமான் அதே மாதிரி யாரெல்லாம் தொண்டு செய்தார்களோ எல்லாருக்கும் காட்சி. அப்படியே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார்.